வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு பெருமை கோழி வச்சு சூப்பராக கோழிக்கறி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. கடையில் எடுத்துன்னு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுத்துடுவாங்க. மேலே இருக்கிற கருப்பாக இருந்துச்சுலங்க முடி அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா வந்து மேலெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நெருப்பில் நல்லா காட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்து நல்லா கருகிடுங்க. கருகிட்டு முன்னாடி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கறி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இது போல் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது க்ளீன் பண்ணியாச்சு, கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சுங்க. கறி பார்த்திங்கன்னா கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா இது போல் நல்லா சுட்டு க்ளீன் பண்ணால் பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. இதெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 கிலோ கறி, நாட்டுக்கோழி கறி. நாட்டுக்கோழினாலே ஃபுல் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா மஞ்சள்லாம் போட்டு சூப்பராக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நிறையவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கறியை நல்லா அலசி வச்சுட்டு இப்போது கறி குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 4 நல்லா பழுத்த பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா சேர்த்து அரைச்சி குழம்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா மணமாக நல்லா வாசனையாக இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சா வந்து நல்லாயிருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற நாட்டுக்கோழி நல்லா அலசி வச்சா இப்போது குழம்பு செஞ்சுக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட ஆவி பறக்க சாதத்தோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால பார்த்திங்கன்னா சாதமும் வந்து வச்சுட்டேங்க. சாதம் வேகட்டும். இப்போது அம்மா தாங்க குழம்பு செய்ய போகிறாங்க. எண்ணெய் போட்டுக்கிறாங்கங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா கறியில் பார்த்திங்கன்னா நல்லா கொழுப்பாக இருக்குது. அதனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சிம்பிளாக சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அடுத்ததாக இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா விழுதாக அரைச்சி சேர்க்குறத விட இல்லை நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக இது போல் இடித்து சேர்த்து சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா அலசி வச்சதுனால பார்த்திங்கன்னா கறியிலே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியெல்லாம் இல்லாமல் இது போல் கையிலே தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்தாலையும் பார்த்திங்கன்னா கறியில் வந்து தண்ணியே சேர்க்காமல் கறி வதங்க பார்த்திங்கன்னா தண்ணி ஊறுங்க. கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நம்ம 6 கிலோ கறி 3 கிலோ கோழியை நம்ம வாங்கினது. அது க்ளீன் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா 1 கிலோ வேஸ்டேஜ் போனாலே 5 கிலோ கறிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்ய போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா கறியோட உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம பத்தல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கறியில் பார்த்திங்கன்னா அந்த கால், தலை, ஈரல் இதெல்லாமே கூட குழம்போடு போட்டு தாங்க செய்ய போகிறோம். அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கறியெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி, மிளகாய் பொடி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்காதீங்க. கறி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியாக எதுவுமே சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்திருக்குது. இந்த தண்ணியிலே நல்லா வதங்கி கறி நல்லா வெந்துடுங்க. உங்களுக்கு குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் கூட வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே குக்கரில் செய்கிறதில்ல, இது போல் கடாயில் தாங்க செய்வோம். இப்போது மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. 5 கிலோ கறிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு கறி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கறி பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பொடியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க. ஆல்ரெடி சிக்கன் வதங்கும் போதே தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டேஸ்ட் பார்க்கணுன்ற பேரில் ஒரு பிளேட் போட்டு நல்லா நறுத்தியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது போல் எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே அம்மா வந்து இது போல் சமைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மசாலா போட்டு சமைக்குவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டு இருக்குங்க. இது வந்து கோழி நல்லா முத்துன்னு கோழியாக வாங்காமல் கொஞ்சம் இளங்கோழியாக வாங்கினதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து முத்திட்டு இருக்கும். கொழுப்பு கலந்த கோழி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நானும் எங்கள் சித்திங்களாம் டேஸ்ட் பார்க்குறோன்ற பேரில் நல்லா வந்து கோழிக்கறி நாட்டுக்கோழி வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அம்மா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இந்த நாட்டுக்கோழியிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி வச்சா நல்லாயிருக்குங்க. நாங்கள் இப்போ அம்மா வந்து சமைக்கிறாங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, அதனால பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்க போகிறோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. குழம்பு கொதிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழம்பு கொஞ்சம் வற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி அரைக்கணும். டேஸ்டியான நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு பாருங்கள். குக்கரில் சமைக்கிறத விட இது போல் கடாயில் நல்லா பொறுமையாக கறி வேக வச்சு சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்துட்டு இருக்குங்க. குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா ஒரு கை நிறைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் கமன்னு நல்லா இந்த தெருவே மணக்கிற அளவுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி கறி குழம்பு வந்து ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டாக வந்து சமைச்சிடலாங்க. நீங்களும் வாங்க, எங்களோட சேர்ந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு சமைச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன, சாப்பிட வேண்டியது தான். நல்லா சுட சாதத்தோடு இந்த நாட்டுக்கோழி கறி குழம்பு போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, களி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் சமைச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்தது என்ன, ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதாங்க. சித்திங்களும் அவங்களுக்கும் சாப்பிட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம என்ன தான் சமைச்சு சாப்பிட்டாலும் ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் கை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்து சிம்பிள் டேஸ்டியான சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.